சித்திய நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பார்க்கும்போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா வருகின்ற 2025 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று 11 மணி 7 நிமிடத்துக்கு பகல் மணி 11 மணி 7 நிமிடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது எதுக்காக சொல்ல விரும்புகிறேன்னாக்கா வாக்கிய கணிதப்படி தான் இந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த குரு பயிற்சி யாகங்கள்லாம் வளர்க்குறாங்க. அதில் கலந்துக்கணும்னு ஆசை உள்ளக்கூடிய நபர்கள் வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11 மணி 7 நிமிடத்துக்கு சிவன் கோயிலுக்கு சென்று உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறேங்க. திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி என்று குரு பயிற்சி நடக்க இருக்குது. இது தனி மனிதர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அப்போ இந்த குரு பயிற்சி வாயிலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலேருந்து அதாவது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இது ஒரு அளவில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். இப்போ 4ஆம் இடத்துல இருந்த குரு பயிற்சியை காட்டிலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த 1.5 வருஷ காலத்தை எண்ணி பாருங்கள். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்திக்கிறது, வண்டி வாகன தடைகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். முக்கியமாக இந்த மீனராசிக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. வருமானங்கள் குறைஞ்சி போயிருக்கும். சொந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு அந்த சொந்த தொழில் நலிவடையக்கூடிய காலகட்டங்கள், தனியார் துறை வேலைவாய்ப்பில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இல்லாமல் தடுமாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அரசு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி கடந்த 1.5 வருஷ காலமாக ஒரு மன உளைச்சலுக்கான காலகட்டங்கள், வருமானங்கள் குறைவுக்கான காலகட்டங்கள், கடன்கள் அதிகரிக்கப்பட்ட காலகட்டங்களாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னோட ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று தன் ராசியை பார்க்கிறார். தன் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லணும். நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். மீனராசி என்பவர்களே, உண்மையாலும் சொல்ல வர நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். 7 சனி நடக்குது, ஜென்மத்தில் சனி இருக்குது, பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. இந்த குரு பயிற்சி முடியக்கூடிய காலகட்டம் வரலும் குருவின் பார்வையால் சனி பகவானின் கை கட்டப்பட்டுள்ளது தான் விதிங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பார்வை 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகள் பிறக்கும். இது செய்தால் நடக்கும், இது செய்தால் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு சிந்தைகள் உருவாகக்கூடிய அமைப்புங்க. ஒரு மனிதனுக்கு தெளிவான சிந்தைகள் இல்லாமல் இருக்கிறனால தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ எதையாக மாட்டிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏமாற்றங்களை சந்திக்கொண்டு விதிங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் தெளிவான சிந்தைக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு பட இருக்கனால உங்கள் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள், ஒற்றுமையை ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவானின் பார்வைக்கு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை வழி மூதாதையர் சொத்து சொத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம், நீங்கள் வாங்கி வந்த புண்ணியத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா தந்தை வழி சொத்து சுகத்தினால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக இந்த நேர காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அப்போ ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார்.
11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ₹1 போட்டிங்கன்னா ₹4 லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், திடீர் யாருக்கோ என்றைக்கோ கொடுத்துருப்பீங்க பணம், இந்த நேர காலகட்டத்தில் வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கதை பார்க்க முடியுதுங்க. அதே போல் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் நிவர்த்தி அடைகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. பல நாட்களாக எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லையே அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனங்கள், பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இந்த குரு பயிற்சியில் வாய்ப்புகள் கிடைச்சா திருமணமாகாத நபர்கள் கண்டிப்பாக திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதனால் 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால திருமணத்தை பண்ணிக்கோங்க. 2027க்கு பிறகு திருமண யோகங்கள் கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருக்குது. அதனால் வயது வந்த நபர்கள் எல்லாருமே திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதே போல் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு ஜோதிடரை கொண்டு போய் கொடுங்க. கணவன் மனை இருவர் ஜாதத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு போங்க. இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்மலாகவே இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அதுவே தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வியாபார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் அமையணும்னு இது இருந்தால் கன்ஃபார்மாக அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சொந்த தொழிலில் அரசு உத்தியமாக தனியார் துறை வேலை வைப்பான்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயங்களுக்கு இப்பயே நீங்கள் வளர்ச்சிகளை பெறுறது தான் நல்ல ஒரு பலன்களை தரும். அதனால் வேலை வாய்ப்புக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டால் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் இந்த நேர காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடக்கணும்னு நினச்சிங்கனாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. பூச நட்சத்திரத்தில் தான் அந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். பூச நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயின் அம்சமான திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரும். உங்களோட முன்ஜென்ம கருமாக்கள் விலகிறதுக்கான ஒரு காலகட்டங்களை உருவாகும். எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி தரும்ன்றீங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது. கல்வியை பற்றி ஒன்றும் கவலைப்படனா படிப்புக்காக வெளிமாநில தொடர்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சார் எங்களுக்கு கொஞ்சம் கடன்கள் அதிகமாக இருக்குது சார், இந்த கடன்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருமா, அதுக்கு தகுந்த வருமானங்கள் கிடைக்குமா, தொழில் அமையுமானாக்கா இந்த 1 வருட காலம் சாதகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்துங்க, முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக, கடன் அடையிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே நேரத்தில் தெளிவாக சொல்ல வரங்க, இன்றைய தேதியிலேருந்து 2031ஆம் ஆண்டு முடிகிற வரலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. அது மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடும். இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக இருக்குது. சரியாக பயன்படுத்திங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.